எல்லாருக்கும் வணக்கம். இப்படி இருந்த என் முடிய, இப்படி மாத்துன கதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆஸ்திரேலியா வந்து 1 இயர்ல முடி நெறைய வளர்த்திட்டேன். ஊருக்கு போய் டொனேட் பண்ணலான்னு ஒரு பிளானோட தான் போனேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது மோஸ்ட்லி எல்லாம் ஃபேக் பிசினஸ்னு. அதாவது நம்ம கிட்ட ஹேர் வாங்கி அவங்க விக் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு இது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ண ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் a genuine place. பட் ஐ can't tell it here. நான் டிஎம்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹேரை நல்லா வாஷ் பண்ணுவாங்க. 2-3 டைம்ஸ் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே முடிய சீவி ப்ராப்பராக செட் பண்ணி வைப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப்ங்க ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹேர். இதை நீங்கள் கட் பண்ண முடிய நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில். யூஸ்வலி தெர் இஸ் அ மெஷர்மெண்ட் டு டொனேட். இவ்வளோ இன்ச்சஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளேஸ். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டொனேட் பண்ணுற இடத்துல எவ்வளோ இன்ச் வர எக்ஸெப்ட் பண்ணுவாங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ப்ரைவேட் சலூன்ஸில் கூடி கட் பண்ணி ஒரு ஜிப் லாக்ல வச்சு நீங்கள் கொரியர் அனுப்பலாம். அந்த மாதிரி இடம் நிறையா இருக்குது. ஆனால் ஜென்யூனான பிளேஸ்க்கு மட்டும் கொரியர் அனுப்புங்க. இல்லைனா என்ன மாதிரி டைரெக்டாக ஒரு சலூனில் போய் டொனேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எகெயின் இது வந்து ஹேர் கட் மட்டும்தான், ஸ்டைலிங் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் ஹேர் வந்து ப்ராப்பராக ஷேப் பண்ணி ஸ்டைல் பண்ணுறதுக்காக டோனியன் கை போயிருந்தேன். இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். அதுக்கப்புறம் அந்த சேம் டே ஐ ஹேவ் டு ட்ராவல் பேக் டு ஆஸ்திரேலியா. இப்போ சந்தோஷமான ஃபீலிங்கில் தான் ட்ராவல் பண்ணுறேன். நீங்களும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை டொனேட் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுங்கள்.